ஹாய், திஸ் இஸ் அரவிந்த். நம்ம லாஸ்ட் ஆண்டர்பனர் ஸ்டோரிஸ் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்குறான். ஆனால் என் ஸ்கூல் லைஃப்லேருந்து நான் இது வரைக்குமே பல விஷயங்கள் நான் நான் லூசராக தான் வந்திருக்கேன். சக்ஸஸ்ன்னு ஒன்று வந்து நான் அவ்வளோ டேஸ்ட் பண்ணதே இல்லை. என்னெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணேன். அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி பறக்கல. எல்லாராலுமே யூஸ் ஆகணும் பறக்கல. த லைஃப் ஸ்டைல் மேட்டர்ஸ். நம்ம ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோம், தட் டிட்டர்மைன்ஸ் வெதர் வி ஷுட் சக்ஸஸ் ஆர் நாட். இதான் அந்த புக்கில் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க, இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த ஆத்தர் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் எப்படி அமையும்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சு தான் அந்த டேயே அமையும்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு சேட் லவ் ஃபீல் சாங், ஒரு சேட் மூட் சாங் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ஒரு போரியாக சேடாக இருக்கும். இது ஒரு வைப்ரண்ட் சாங், ஒரு வைப்ரண்ட் எனர்ஜியோடு நீங்கள் அந்த டேயை அணுகும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த என்டையர் டே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு டேயாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் மைண்ட் செட் மேட்டர். என்ன தான் நம்ம டே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு அணுகும் போதும் கூட நம்ம டே டு டே லைஃப்பில் பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு கம்ப்ளீட் க்ரோத் லைஃப்பில் நம்மளுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒரு கிளாஸ் டம்ளர் வைக்கிறாங்க, அதில் பாதிக்கு தண்ணி நிரப்புறாங்க. நீங்கள் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க, தட்ஸ் இம்பார்ட்டண்ட். பாதி தண்ணி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பாதி தான் தண்ணி இருக்குது, மிச்சம் பாதி வந்து எம்டியாக இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அதை பாசிட்டிவ், பாதி தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பாசிட்டிவ், பாதி இது எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அணுகுறோம், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம ஜாபாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, ஃப்யூச்சரில் ஏதாச்சும் நம்மளுக்கு வரும்போது அதில் உள்ள பாசிட்டிவை நம்ம எடுக்க தோணும். இல்லை ஒரு 100 பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் தான் நம்ம கிராப் பண்ண தோணும். ஸோ நம்மளுக்குரிய மென்டல் பீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் ஆஃப்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே பல விஷயங்கள் அனுபவங்கள் இருக்கும். நம்ம சில நேரம் அதிகமாக தோத்துக்கிட்டு இருக்கலாம், சில நேரம் தோல்வினா என்னன்னு தெரியாமல் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. பட் எல்லா இடமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கடந்து போயிருக்கேன். நான் ஒரு காம்படிஷனுக்கு போகும்போது நான் இந்த மாதிரி அவுட் ஆனேன், எதனால் அவுட் ஆனேன், எதனால் நான் வின் ஆனேன், இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணணும். நம்ம டே டு டே ஒவ்வொரு காம்படிஷன் இல்லைன்னா ஒவ்வொரு டாஸ்க் இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம ஒரு லெசன் லேர்ன் பண்ணலாம். அது இதுக்குள்ள மோஸ்ட் வேல்யூபுல்லான அசட் என்னன்னு பார்த்தோம்னா, லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். யார் யாரெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இப்போது டாப் லெவலில் இருக்காங்க. இது நான் மட்டும் சொல்லலை, ஈவன் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் இது சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த புக் பார்த்தோம்னா, எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போ சமீப காலத்தில் பல பேர் சொல்கிறாங்க, எஜுகேஷன் இஸ் நாட் ஈவன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு உண்மை என்னென்னா, அந்த ப்ரிவிலேஜில் இருக்கிற பீப்புளுக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம். எந்த விதமான ஒரு பேசிக் நீடு கூட இல்லாத ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். எஜுகேஷன் மட்டும் படித்து எக்ஸாமில் மார்க் வாங்குறது மட்டும் இல்லை, அந்த எஜுகேஷனை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில். நம்ம படித்த விஷயம் ஜஸ்ட்டு புக்கில் படித்து பேப்பரில் எழுதுறது எஜுகேஷன் இல்லை. நம்ம படித்த விஷயம் எப்படி டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எஜுகேஷன் இல்லாத மக்களுக்கு நம்ம உதவும் போது தான் அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுதுன்றாங்க. ஸோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராச்சும் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. அவங்க படித்தவங்களாக தான் இருப்பாங்க. முக்கால்வாசி படித்தவங்க தான் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றாங்க. பிகாஸ் அவங்க எல்லா ப்ரிவிலேஜஸும் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே அவங்க கடந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இது இருக்குது. எதுவுமே இல்லாமல் வருகிறவங்களுக்கு தான் இந்த எஜுகேஷனோட பவர் என்னன்னு தெரியும். ஸோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் நம்பிடாதீங்க, உங்களே நீங்கள் உண்மையாக இருங்க. நெக்ஸ்ட் ஏதாவது சொல்கிறாங்க, உங்களே நீங்கள் உண்மையாக இருங்க. பல சூழ்நிலைகளில் இப்போ பொய் சொல்லத்தோம், ஆனால் அந்த சமயத்துலேயே நம்ம உண்மையாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய கான்சிக்வன்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக அதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லி அந்த சூழ்நிலை
டெம்பரவரியாக நம்ம கடந்து போயிடலாம். பட் ஃப்யூச்சரில் அது மூலமாக மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம பேர் அடி வாங்குவோம். நம்ம அப்போ மிகப்பெரிய உயரத்தில் இருக்கோம், வாட் எவர் இட் மேபி. நம்ம பேர் அடி ஆகும்போது நம்ம ரெப்புடேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் அடியாகும். ஸோ நீங்கள் அப்பயே உண்மையாக இருந்திருந்தா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் வந்திருக்காது. ஸோ பொய் சொல்கிறது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன், பட் ட்ரூத் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ பி ட்ரூத் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு மனசு விரோதமாக எதுவுமே பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மென்டல் பீஸ் டூ. அப்புறம் அக்செப்ட் சேஞ்ச். இப்போ சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. சின்ன வயசில் ஒரு 10 பேர் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸுடான்னு இருப்போம். அப்படியே போக 4 பேர் ஆகும், அப்புறம் 2 பேர் ஆகும், இப்போ யாருமே இருந்திருக்க மாட்டோம். திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் லைஃப், இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இதே மாதிரி பல ஸ்டேஜஸ் நம்ம கடந்து வந்திருக்கும்போது பலவிதமான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும், பலவிதமான சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். அது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் பெருசாக தெரியலாம். எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணலையோ அதுக்கு நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது, என் லைஃப் மட்டும்தான் இப்படி ஒஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ப்ளேம் பண்ண தான் செய்வோம் தவிர நம்ம அடுத்த சொல்யூஷன் நம்ம பார்க்க மாட்டோம். நீங்கள் அக்செப்ட் பண்ணாலே யூ வில் ஸ்டார்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ், யூ வில் ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன். இப்படி நிறையா விஷயங்களுக்கு இந்த அக்செப்டன்ஸ் மட்டுமே ஒரு ஆன்சராக இருக்குது. டோன்ட் போஸ்ட்மார்ன் யுவர் திங்ஸ். நம்ம வாழ்க்கையில் அதிகமாக ரெகுலேட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அன்னைக்கே இதை பண்ணியிருக்கலாம், அன்றைக்கே நம்ம பண்ணியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காது, அப்படி தான் அதிகமாக நம்ம நினச்சி கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. ஜாபில் டாஸ்க் தந்துருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்கூல் காலேஜில் அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், லாஸ்ட் டைமில் என் டைம்லேயே நம்ம எழுதி பழக்கப்பட்டுட்டோம். பட் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தோம்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. நம்மளே இது பண்ணிக்கிட்டு லைஃப் இஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லுன்னு நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏன் போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனியோ இல்லைனா ஒரு புது விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கே பண்ணியிருந்தா நத்திங் ஒரி. ஒரு நாளைக்கோ இல்லை நாளை கழித்து நீங்கள் பண்ணணும் நினைக்கிறீங்க, அது உங்களோட விஷ் ஓகே. பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த நாளைக்கும் நாளை கழிச்சோ பார்த்தோம்னா டக்குன்னு உங்கள் கண் முன்னாடி பல இழப்புகள் உங்களுக்கு நேரிடுது. நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு, வளர்ந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்போ உட்காந்து திங்க் பண்ணக்கூடாது, இது அன்னைக்கே நான் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்திருக்காது, ஒரு பேக்கப் இருந்திருப்போம், இல்லைனா நான் இதை அன்னைக்கே நான் பண்ணியிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி அப்போ ஃபீல் பண்ணி ஒரு யூஸ் சொன்னேன். அதான் சொல்கிறாங்க, நல்லதே செய் அது இன்றே செய்ன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விஷயத்துமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க, அந்தந்த டைமில் பண்ணுங்க. அஸ்வெல் இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பை மட்டும் நீங்கள் வாழுங்க. பாஸ்ட்டில் நடந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு யூஸும் இல்லை. ஃபீல் பண்ணுங்கள், பண்ணாமல் இருக்கிறது மனுஷனும் இல்லை. பட் ஃபீலிங்ஸ்லேயே வாழக்கூடாது, தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் மூவ் ஆன் ஃப்ரம் தட் ஃபீலிங்ஸ், ஃப்ரம் தட் எமோஷன்ஸ். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களோட ஆக்ஷனில் எனக்கு காமிங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், அந்த நாளுக்குள்ளே டூ லிஸ்ட்டு போட்டு இந்த நாள் நான் இவ்வளோ இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றா டிக் பண்ணி வாங்க. டே பை டே நீங்கள் க்ரோ ஆகிறன்னு பார்ப்பீங்க. 1% இம்ப்ரூவ்மெண்ட் இன் எவ்ரி டே மேக்ஸ் யூ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். ஜஸ்ட் 1%. ஒரு நாளைக்கு 1% நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே ஒரு 100 நாளைக்கு 100% யூ கேன் பி சேஞ்ச். ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் போங்க, ஹியூஜ் டிஃப்ரென்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மைண்ட் செட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் எவர் தி சிச்சுவேஷன், உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வாஷ் அவுட் ஆகலாம். நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நிலமையில் இருக்கலாம், அப்பயும் கூட உங்கள் மைண்ட் செட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். எப்படி காஃபி டேவோட ஓனர் பல கோடி கடன் வச்சு இறந்துட்டாங்க, ஆனாலும் அவங்களோட ஒய்ஃப் டேக் ஓவர் பண்ணி பல கடன் அடைச்சி மோர் தென் 70% ஆஃப் கடனை 1 இயரில் அவங்க அடைச்சாங்க. திஸ் இஸ் வாட் த மைண்ட் சென்டர்ஸ். உங்களோட மைண்ட் செட் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் கம்ப்ளீட் ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எலி நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது மிகப்பெரிய உட்டாக இருந்தால் கூட அது ஓட்டை போட்டு போயிடும். இதுவே அது ஒரு ட்ராப், அந்த எலி கூடில் அடைச்சிட்டோம்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி நம்மளால் தப்பிக்கவே முடியாது,
5 நாளாகவும் 10 நாளாகவும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அது எந்த விதமான ட்ரையும் பண்ணாமல் பிகாஸ் த மைண்ட் செட். எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக பி பாசிட்டிவாக சொல்கிறது ஈஸி, பி பாசிட்டிவாக இருங்கன்னு. பட் காமாக இருங்க. நடக்கிறது சம்திங் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிராப் பண்ணணும். த ஒஸ்ட் கேஸ் சினாரின்னு கூட தேர் வில் பி ஒன் சான்ஸ், அட்லீஸ்ட் 0.1 சான்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம ஓப் பண்ணுவோம். நம்ம காமாக இருந்தாலே பல சுச்சுவேஷனுக்கு ஆன்சர் கிடைக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி சொல்லலாம். த கேப்டன் ஆஃப் கூல்னஸ்ன்னு சொல்லுவாங்க, த கூல் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த காம்னஸ் எவ்வளோ ஒஸ்ட் கேஸ் சினாரியாவாக இருந்தாலும் கூட அந்த காம்னஸ் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். 2013 வேர்ல்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸில் இங்கிலாந்து கூட மோதும்போது ரொம்ப ஃபியூ ரன்ஸ் தான் லாஸ்ட் ஓவரில் தேவைப்படும். பட் அப்போ அஸ்வினை கொண்டு வந்து அவங்க போடுவாங்க. தட் மேக்ஸ் ஹியூஜ் சக்ஸஸ். ட்ராஃபியே நம்ம இந்தியா உண்டாகிற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டாக இருந்திருக்கும். இங்கே எப்போ காம்னஸாக இருக்கும்போது நீங்கள் எப்போ காம்னஸாக இருக்கீங்களோ அப்போ பல நியூ ஐடியாஸ் வரும். எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அது எல்லாமே நம்ம கண்ணிலேருந்து மறையப்படும். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ நோ பீஸ், உங்கள் லைஃப்பில் பீஸ் இல்லாமல் இருக்கும். அட் ஃபர்ஸ்ட் உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூ வில் நோட்டீஸ் சம் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்.